வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. வணக்கம். மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஸ்ரீலங்கால நிறைய நகர்வுகள் போய்கொண்டிருந்தாலும் தமிழர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பேசு பொருளான விடயம் நிறையவே இருக்கின்றது. அவர்களுக்கான நீதி கிடைக்காமை, உரிமைகள் இல்லை, ஒரே அடக்குமுறைகள், அவர்கள்ட்ட இருந்த இந்த பௌத்தமயமாக்கல், நில ஆக்கிரமிப்பு, அவர்களுக்கு தேவையான இந்த தொல்பொருள் என்ற பெயரில் நடக்கின்ற ஒரு அடாவடித்தனம், இப்படி நிறைய அராஜகம் தமிழ் மக்கள் மீது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதில் முக்கியமாக இந்த இனப்படுகொலை சார்ந்து பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அதுக்கான நீதி என்பது இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு விடயம் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடிய நிலையில் ரணில் விக்ரமசிங்க பல விடயங்களை எல்லாம் வெளியிட்டு இருந்தார். அதில் முதலாவது இந்த படலந்த அறிக்கை அனுரகுமார் திசாநாயக்க சார்ந்த கட்சியினருக்கு இல்லாட்டி அவருடைய அணியினருக்கு ஒரு பெரிய ஒரு அடியாக விழும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்த பின்னணியில் ஆனால் மாறியது அப்படியே ரணிலுக்கு என்று கூட சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது இப்படி இருக்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க சொல்கிறார், நான் இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை எப்போதும் எதிர்த்து வந்திருக்கின்றன. ஏனென்றால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உள்ளக பொறிமுறையின் கீழ் தான் நீதியை நிலைநாட்ட வேண்டும். ஆகவே அவர்களுக்கு நீதியை நிலைநாட்டுங்கள், உள்ளக பொறிமுறை மூலம் சர்வதேச நீதி வேண்டாம் என்ற விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் சர்வதேச விசாரணை தான் வேணும் என்ற நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்பதை இங்கு நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. யார் குற்றவாளி என்றாலும் தண்டியுங்கள், அவர்களை மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள் வழங்குங்கள் என்ற விடயத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார். இதேவேளை முன்னாள் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம், அதாவது நவதீதம் பிள்ளை இணைந்து செயற்படுவது சுலபமானதாக காணப்பட்டது, அவர் அனைத்தையும் புரிந்து கொண்டார் என்ற விடயத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கிறார். யார் குற்றவாளி என்ற பெரிய கேள்விகளுக்கு நேர்காணல் ஒன்றில் இதனை குறிப்பிட்ட அவர், இலங்கையை சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதை நான் எப்போதுமே எதிர்த்து தான் வந்திருக்கிறேன். நான் என்ன தெரிவித்து வருகின்றேன் என்றால், சொன்னதை செய்யுங்கள், ஐநாவுக்கு இலங்கை அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், உள்ளக பொறிமுறை ஊடாக அந்த பொறிமுறையின் கீழ் தமிழர்களுக்கு நீதியை நிலைநாட்டுகள், இதை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம் என்று நான் எப்போதுமே சொன்னதில்லை. இதன் காரணமாகத்தான் நான் தேர்தலில் தோற்றேன். நான் விடுதலை புலிகளை ஆதரிப்பதற்காக குற்றம் சாட்டினார்கள். அது முடிவடைந்தும் ராஜபக்சர்களுக்கு ஆதரவாக குற்றம் சாட்டினார்கள். அதனை விடுவோம். ஆனால் நான் மேற்குலகின் சமீபத்தில் பார்த்தது என்னவென்றால் 2 விதமான நிலைப்பாடுகள். ஒன்று, உக்ரைன் தொடர்பிலான இரட்டை நிலைப்பாடுகள் பின்பற்றப்படுகிறது. ஆனால் உக்ரைனுக்கு வழங்கப்படுகின்ற சாதகமான தன்மையை மேற்குலகம் எங்களுக்கு வழங்காது என்ற விடயத்தை ரணில் பதிவிட்டிருந்தார். உக்ரைன் ஜனாதிபதி அதனை மாற்றுவதற்கான அனுமதியை அவர்கள் வழங்குகின்றார்கள். இதன் காரணமாகத்தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உக்ரைன் ஜனாதிபதியை பார்த்து நீங்கள் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படவில்லை என்றார். ஆனால் ஜனாதிபதி ட்ரம்ப் மீது பாய முடியும் என்றால் எங்களின் நிலைமை என்ன என்ற ஒரு விடயம் இங்கு கேட்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களால் என்ன செய்ய முடியும் என்றால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதே. அவர்களுடன் பேசுங்கள், மாகாண சபைகளுக்கு மேலதிக பொறுப்புகளை வழங்குங்கள், குற்றவாளிகள் யார் என்றாலும் தண்டியுங்கள் என்ற விடயத்தையும் தான் பல நடவடிக்கைகள் அதற்காக எடுத்திருக்கின்றன என்ற விடயத்தையும் சொல்லியிருக்கிறார். உண்மையில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள், அதேபோன்று தங்களுடைய உறவுகளை இழந்து இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கண் முன்னால பிள்ளைகளை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இனப்படுகொலை என்பது இடம்பெற்றிருக்கின்றது என்கின்ற நிலையம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது பல நாடுகள் ஸ்ரீலங்காவில் இனப்படுகொலை தான் இடம்பெற்றது இந்த யுத்தத்தின் போது என்கின்றதை அங்கீகரித்திருக்கின்றன. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுதும் கூட ஏன் இவர்கள் சர்வதேச விசாரணை கொண்டு இந்த மக்களுக்கான நீதியினை, தமிழ் மக்களுக்கான நீதியினை பெற்றுக் கொடுக்க கூடாது என்ற கேள்வி இருக்கிறது. இருந்தாலும் உள்ளக பொறிமுறை தான் இவர்களுக்கான விசாரணை என்ற விடயத்தை கடந்த கால அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தமிழர் தாயக பகுதியிலிருந்து நாளுக்கு நாள் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதில் அவர்கள் எழுப்புகின்ற கோஷங்கள் என்பது உள்ளக பொறிமுறை வேண்டாம், சர்வதேச நீதி தான் வேண்டும், ஐநா எங்களுக்கு பதில் சொல்லி. ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக நாங்கள் ஸ்ரீலங்கா அரசை உள்ளக பொறிமுறையை நம்பி ஏமாந்து விட்டோம், இனியும் ஏமாறுவதற்காக இல்லை. எத்தனையோ ஆண்டுகள் கடந்துட்டு தொடர்ச்சியாக எங்களுடைய போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது. பல பேர் காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடி ஒரு அந்நியர்களாக இல்லாட்டி என்னுடைய குழந்தை வராதா என்று சொல்லி காத்திருக்கின்றவர்கள் சில நேரம் பிள்ளைகளை பார்க்காமலே அவர்கள் இறந்திருக்கின்ற நிலையெல்லாம் இருக்கிறது. இதில் அந்த ஊடக சந்திப்புகளில் அந்த காணாமலாக்கப்பட்ட சங்கத்தில் நிறைய பேர் சொல்வார்கள் என்றால், தங்களுடைய பிள்ளைகளை இல்லாட்டி எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய உறவுகளை இவர்கள் பிடித்து கொண்டு சென்றது இல்லாட்டி இவர்களிடம் ஒப்படைத்தது என்றதுக்கு ஆதாயம் இல்லாட்டி ஷாட்சி என்றது இருக்க
இருக்கக்கூடிய அந்நியர்கள், வயது வந்தவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளை தேடி தேடி இறக்கின்ற வேளையில் அந்த ஆதாரங்கள் எல்லாம் இல்லாமல் போகிறது. ஆகவே எங்களுடைய குழந்தைகளை எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ரன்னு சொல்லியிருக்கிறார் இதை சொல்லி இப்படி கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட விடயம் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியினோட ஆட்சியில் 6 மாசங்கள் ஆயிற்று. ஆனால் எந்த ஒரு விடயத்தையும் தமிழ் மக்களுக்கு செய்யவில்லை. இந்த பின்னணியில் இனியாவது உள்ளக பொறிமுறையை விடுத்து தேசிய மக்கள் சக்தியாவது சர்வதேசத்தினூடாக விசாரணைகளை முன்னெடுத்து தமிழர் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம். வணக்கம்.